உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட் ஃபிசிக்கல் எஜுகேஷனோட சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும், இயர்லி டுவைஸ் வந்துட்டு நம்மளுக்கு நெட்டு நடக்கும். அதில் நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்டும் நடக்கும். நெட்டு வந்துட்டு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு தான். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. ஸோ நெட்டு கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்று பிஹெச்டி எலிஜிபிள் ஆகலாம், இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லை அப்படின்னா ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறோம், நம்மளுக்கு ஸ்கை ஃபண்ட் வர மாதிரி பண்ணலாம். ஓகே, நம்மளோட சிலபஸ் கோடு வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் 47. சப்ஜெக்ட் பாருங்கள், ஃபிசிக்கல் எஜுகேஷன் பாருங்கள். யூனிட் 1ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு அடாப்டட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதோட நம்மளோட அப்ஜெக்டிவிட்டிஸ், பிலாசபிஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆஸ் அப்ளைடு டு ஃபிசிக்கல் எஜுகேஷனில் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன பிலாசபி அப்ளை பண்ணிக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் க்ரீக், ரோம், ஸ்வீடன், ரஷ்யா, இங்கிலாந்து, டென்மார்க்கு, ஜெர்மனி, இந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எப்படி டெவலப்மெண்ட் ஆகிருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்தியாவோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆகிருக்காங்க. அடுத்து ரெக்ரியேஷன் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி. அதோட பிரின்சிபல்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ஸு, மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரியேஷன், ஓகே, இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெக்ரியேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெக்ரியேஷன் உங்களுக்கு என்ன தெரியும், அதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, இப்போ எப்படி அதெல்லாம் இருக்குது, இன்டோரில் எப்படி இருக்குது, அவுட்டோரில் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ரெக்ரியேஷன் ப்ரோக்ராம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து வெல்னஸ்னால் உங்களுக்கு தெரியும், அதோட இம்பார்ட்டன்ட், அதோட சேலஞ்சு, அதோட பெனிஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை எப்படி டெவலப் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டீச்சிங் ஆப்டிடியூட், அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷனை எப்படி டீச்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆப்டிடியூட் கேட்டிருக்காங்க. நேச்சர், அப்ஜெக்டிவிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங், லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு டீச்சிங் மெத்தட்ஸ். அடுத்து பாருங்கள், சோசியல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதை எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் அஸ் ஏ சோசியலிஸ்ட் ஏஜென்சிஸ், social values, sports leadership, sports and culture, heritage and social aspects of competition, Asian and modern Olympic Games, Asian and Commonwealth Games. இது யூனிட் 1ல் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதுலேயும் கீழே இருக்குது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் பாடிஸு. அப்போ நேஷ்னலில் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங், ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, அதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோலிங் வேரியஸ் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ப்ரொமோட் ஹானர்ஸ் அண்டு அவார்ட்ஸ் இன் கேம்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரொமினன்ஸ், ஓகே. யூனிட் 2ல் கேட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஸ்கோப், அதோட ஹோப் என்னது, அதோட ஸ்கோப் என்னது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதாவது எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி ஸ்கோப்பும் இம்பார்ட்டன்ட் என்ன, ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் என்ன மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷன் டு லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். லாங்காக பண்ணும்போது கார்டியாக் எப்படி ஒர்க் ஆகுது, ஷார்ட்டாக பண்ணும்போது கார்டியாக் எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது கார்டியாக் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி அடாப்டேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கார்டியாக் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது பாருங்க, மசில்ஸு, இட் இஸ் டைப், மசில்ஸ் அதோட டைப் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 3 டைப் மசிலுக்கு, அதோட டைப் மசில்ஸ்னால் என்னென்னு, மசில் டைப் தெரியும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டால் ஃபங்க்ஷன் என்ன கேட்டிருக்காங்க. மைக்ரோஸ்கோப்பிக்கோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, மசில் பைப்போட. அடுத்து ஸ்லைடிங் பிளமெண்ட் தியரி ஆஃப் மசில், அதுக்கு கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸு, ஃபாஸ்ட் ட்விஸ்ட், ஸ்லோ ட்விஸ்ட் படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள், மஸ்குலர் அடாப்டேஷன் டு எக்ஸசைஸ் பண்ணனால மஸ்குலர் எப்படி அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லி இதெல்லாம் படிச்சிருக்கோம். நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அண்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், கினிஸ்தட்டிக் சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்டு நியூரல் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார். இது வந்துட்டு பிரெயின் ரிலேட்டடான, நரம்பு ரிலேட்டடாக கண்ட்ரோல் பற்றியெல்லாம் ரிலேட்டடான டாபிக் பற்றி படிக்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பயோகெமிக்கல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், மெட்டபாலிசம் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட், ஓகே, ஏரோபிக் அண்ட் எனரோபிக் சிஸ்டம் டூரிங் ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ், ஓகே, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எனர்ஜி காஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ், ரெகவரி ப்ராசஸ், ஃபிசியாலஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபெட்டிக்னா நம்மளுக்கு டயர்டாகிறது, ரீஸ்டோரேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ஸ், ஓகே, recovery oxygen, okay, nutritional aspects of performance,
environment influence of human physiology under exercise, women in sports trainability, physiological gender difference and special problem of women athletes, aging. ஏஜிங்னால் இப்போ நம்ம பிஜிடிஆர் படிச்சிருக்கோம். ஃபிசியாலஜிக்கல் கான்சிக்வன்ஸ் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்த்ஃபுல் ஏஜிங். ஓகே, ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் வேரியஸ் தெரபிட்டிக் modalities and rehabilitation, physiological aspects of various ergogenic aids, manage massage, manipulation and their physiological response. ஓகே, அடுத்து பாருங்கள் யூனிட் 3 வந்து கினிசியாலஜி அண்டு பயோமெக்கானிக்ஸும் மாடர்ன் ட்ரெண்ட் இன் பயோமெக்கானிக்ஸு, பிளான்ஸ் அண்டு ஆக்சிஸ் ஆஃப் ஹியூமன் பாடி, ஜாயின்ட்ஸ் அண்ட் தேர் மூமெண்ட்ஸு. ஓகே, மசில்ஸ் அட்டாச்மெண்ட்டு. ஓகே, ஆர்ஜின் இன்சர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்டு லிவரேஜ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் மசில் யூஸ்டு இன் ஸ்போர்ட்ஸு. ஒவ்வொரு மசிலும் ஒரு இடத்துல தொடங்கும், ஒரு இடத்துல முடியும், அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மசிலுக்கும் ஒவ்வொரு டைப்பான ஆக்ஷன் இருக்கும், அதோட அதுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. மோஷன்னா நகர்றது, அது லா ஆஃப் மோஷன் தெரியும், நியூட்டன்ஸோட லாஸ் இருக்குது அது. அண்டு தேர் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அது எப்படி அது ப்ரொஜெக்டுக்குன்னா இப்போ அண்டு பிரின்சிபல்ஸ், ப்ரொஜெக்ட்லாம் பரவாயில்லைன்னு சொல்லும் தமிழில், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து லீனியர் அண்ட் ஆங்குலர், கைனமேட்டிக் அண்ட் கைனட்டிக்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃப்ரிக்ஷன், ஸ்பின்னு, இம்பேக்ட் அண்டு எலாஸ்டிசிட்டி. ஓகே, ஏர் அண்டு வாட்டர் டைனமிக்ஸ், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் லிவர் இன் ஸ்போர்ட்ஸு. லிவர்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும், ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் லிவர்ஸ் அது படிச்சிருப்போம். ஃபோச்சர் அண்ட் இட் இஸ் டிஃபார்மட்டிஸ் வித் தேர் கரெக்டிவ் எக்ஸசைஸ், நம்மளுக்கு தெரியும். ஃபோச்சர் டிஃபார்மட்டிஸு ஷோல்டரில் இது வந்தால் இப்படி, வெர்டிகல் போன்லேயும் டிஃபார்மட்டிஸ் நிறையா வந்திருக்கும், அப்புறம் காலில் வந்திருக்கும், அப்புறம் கையில் வந்து டென்னிஸ் எல்போலாம் படிச்சிருப்போம். நாக் நீவு, ஃப்ளாட் ஃபுட்டு இதெல்லாம் படிச்சிருப்போம். அப்புறம் ஹைபோசிஸ், ஷோல்டர் டிசீஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். அது எல்லாமே டிஃபார்மட்டிஸில் வரும். அடுத்து கின்சியாலஜிக்கல் மஸ்குலர் அண்ட் மெக்கானிக்கல் அனலைஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் மூமெண்ட்ஸ். ஓகே, மெக்கானிக்கல் அனலைஸ் ஆஃப் மேஜர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ். ஓகே, 4th யூனிட் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸு சைக்காலஜி நம்மளுக்கு தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபிசியலஜின்ஸ் ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்தாலே மோட்டிவேஷன் டாபிக் கம்பல்சரி வந்துடும். அதில் பாருங்கள் மோட்டிவேஷன் இன் ஸ்போர்ட்ஸு டைப்ஸ், அதோட டைப்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னலு, தியரிஸ் அண்ட் டைனமிக்ஸு. ஓகே, சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸு, இந்த எமோஷனு, ஆன்சிக்டி, அகர்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, செல்ஃபு கான்ஃபிடென்ஸு, கான்சன்ட்ரேஷன், மென்டல் ப்ராக்டிக்ஸ் அண்ட் கோல் செட்டிங், இதெல்லாம் எப்படி ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. பர்சனாலிட்டி, தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, மெஷர்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி பார்த்துங்க. குரூப் டைனமிக் அண்ட் குரூப் கொசைன்சன் அண்டு லீடர்ஷிப்ஸ் இன் ஸ்போர்ட்ஸு, காக்னிட்டிவ் ப்ராசஸ்ஸு, மெமரி அண்டு திங்கிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் ஸ்கில் லேர்னிங்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் இட் இஸ் இம்ப்ளிகேஷன் இன் ஸ்போர்ட்ஸு. சைக்காலஜியில் எவ்வளோ கற்றுக்காங்க பாருங்கள். அண்ட் லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் சைக்காலஜிக்கல் ப்ரிப்ரேஷன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் காம்படிஷனு. ஓகே, ஃபிசியாலஜிக்கல் ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் ஆக்டிவேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், ஸ்பெக்டேட்டர் அண்டு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸு. மோட்டிவேஷன்றது வந்துட்டு சைக்காலஜி நம்ம முக்கியமான ரோல் பதிக்கும், அதெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நிறையா விஷயங்கள் சைக்காலஜி ரிலேட்டடாக டாபிக் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக நான் வீடியோ போடுறேன். அடுத்து பாருங்கள் யூனிட் 5 என்ன கொடுக்குறாங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சிங் ஃபீல்டு எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ப்ரொஃபஷனல் ப்ரிப்ரேஷன் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆஃப் இந்தியா வித் தோஸ் ஆஃப் யூஎஸ், ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் யூகே அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் அண்ட் அதர் கோர்சஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்தியாவில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது. ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மானிட்டரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், கவர்மெண்ட் எப்படிலாம் மானிட்டர் பண்ணி கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் அட் பிரைமரி, செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் லெவல், ஸ்கோப் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பர்சனல் இன் தி ப்ரொமோஷன் ஆஃப் ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ். ஓகே, recent government policies for promoting physical education and sports in India. Hierarchy of organizational setup in physical education and school, college and university level. Role of public and private sector in promotion of physical education and sports in
countries. Curriculum development, concept and principle and curriculum planning subject matter for different level of education, primary, secondary and higher education. Okay. Curriculum design and content important selection and classification of subject matter with reference to age, sex and different able peoples, integrate program for boys and girls, teaching aids பாருங்கள், டைம் டேபிள் கான்செப்ட்ஸ், கிரெடிட் சிஸ்டம் ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட் கோர்சஸ், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இம்பேக்ட் ஆஃப் டெக்னாலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸு. இதெல்லாம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் எப்படி இம்பேக்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. கரிக்குலம் எவாலுவேஷன், கரிக்குலம் பற்றி படிக்கிறது, கான்செப்ட் அண்ட் பர்பஸ், ப்ரொசீஜர் அண்டு அப்ரைசல். ஓகே. 6th யூனிட் பாருங்கள், ஹெல்த் ரிலேட்டடாக கட்டுறாங்க. இட் இஸ் objectivities and spectrum, health education, it is importance and principles, role of genetics and environment in achieving health related physical fitness, community health program, health appraisals and health instructions, international and national health promoting government and private agencies, school health program and personal hygiene. அடுத்து கம்யூனிகேபிள் டிசீஸ் நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் கேசஸ், அதாவது எப்படி அதோட காரணம் என்ன, அதாவது சிம்டம் என்னது, அது ப்ரிவென்ஷனாக எப்படி இருக்கணும், எதன் மூலமாக அது பரவுது, அதோட அதர் மீன்ஸ் அண்டு இம்யூனைசேஷன். ஓகே. சைக்கோமெட்ரிக் டிசார்டர், சென்டரி லைஃப் ஸ்டைல் டிசீஸு, கேசஸ், சிம்டம்ஸ் அண்டு ப்ரிவென்ஷன்ஸ், ஒபிசிட்டி ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், பாடி வெயிட் கண்ட்ரோல் அண்ட் இட் இஸ் significance on health, role of exercise, dieting and combination of exercise and dieting and weight control, first aid, objectivities and principles, first aid and shock, poisons, burn, drowning, bleeding, electric shock and common sports injuries, pollution, air, water, sound and radiation, effects of pollution on health, அண்டு சேஃப்டி மெஷர் ஃப்ரம் பொல்யூஷன். ஒரு பொல்யூஷன் ஒரு இது கொடுத்து அது ஃபுல்லாக அதில் கேட்டுறாங்க. ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அதில் ஃபுல்லாக கேட்டுறாங்க. ஒபிசிட்டின்னு கொடுத்தாங்கன்னா ஒபிசிட்டி பற்றிலாம் கேட்டுறாங்க. ஒவ்வொரு கொடுத்து ஒவ்வொன்று கேட்டுறாங்க. அடுத்து நியூட்ரிஷன் பாருங்கள், பேலன்ஸ் டயட்டு அண்டு இஸ் காமன். நியூட்ரிஷன் கொடுத்தாங்கன்னா டயட்டை பற்றி ஃபுல்லாக கேட்டுறாங்க பாருங்கள். அது என்ன காமன்ஸ் என்ன இருக்குது, நியூட்ரிஷன் டிஃப்ரென்ஸ், டிஃபிஷியன்சினா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு மால் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட், இது எல்லாமே கேட்டுறாங்க பாருங்கள். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் ஹெல்த்து, ப்ரிவென்டிங் அண்டு ரீஹாபிலிட்டேஷன், இது எல்லாமே கேட்டுறாங்க ஒவ்வொரு டாப்பிக்லையும். 7th யூனிட் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கேட்டுருக்காங்க. இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது எல்லாமே ட்ரைனிங் எல்லாமே வரும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், என்ட்ரன்ஸ் ட்ரைனிங், ஸ்பீட் ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, கோஆர்டினேஷன் எபிலிட்டி, டீச்சிங், டெக்னிக் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங், இப்படிலாம் நம்ம பண்ணலாம். பிளானிங் எப்படி இருக்குது, பிஆர்டிசஸ்னால் என்னென்னு படிக்க போகிறோம், டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷனாக என்ன பண்ண போகிறோங்க பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதாவது ஒரு லைன் கொடுத்தா அந்த லைனில் ஒரு டாபிக் அப்படியே ஃபுல்லாக வைக்கணும் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்னா என்ன, ஒரு பிரின்சிபல்ஸ் என்ன, லோடு எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, பிரின்சிபல் அது எப்படி அடாப்டேஷன் ஆகுது, மீன்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப், அப்புறம் என்னென்ன மீன்ஸ் மெத்தட் இருக்குது, ட்ரைனிங் லோடுனா என்ன, ஓவர்லோடுனா என்ன, அதோட காரணம், அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன சிம்டம் தெரியும், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை பற்றிக்கலாம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, அதோட டைப் என்னது, அதோட ஃபேக்டர் என்னென்னா, அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுது, அதோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்ன கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸுக்கு அதே மாதிரி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஸ்பீட் ரிலேட்டடான ட்ரைனிங்க்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி ரிலேட்டடான ட்ரைனிங் என்னென்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கோஆர்டினேட்டிவ் எபிலிட்டினா எப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் டெக்னிக் அண்ட் ஸ்கில்ஸு, அதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் என்னது, அதை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெக்னிக் என்னது, டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கு ட்ரைனிங்னா என்ன, டேக்டிக்ஸ்னால் என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்ன கேட்டிருக்காங்க. பிளானிங்னா பிளானிங் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ், டைப்ஸ் அண்ட் பிளான் பண்ணுறத பற்றி கேட்டிருக்காங்க. பிஆர் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் மேக்ரோ, மைக்ரோ, மீசோன்னு 3 பேர் சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி டைப்லாம் கேட்டிருக்காங்க. அதில் டைப் பற்றி கேட்டிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. அது எப்படி கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட் கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேரிட்டி பின்னா, காம்படிஷன் பின்னா, ட்ரான்ஸ்லேஷன் பின்னா, டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் கேட்டிருக்காங்க. டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான் எப்படி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 8th யூனிட் பாருங்கள், ரிசர்ச் பற்றி கேட்டிருக்காங்க. ரிசர்ச் தான் நமக்கு நம்ம இதில் படிச்சிருப்போம் பிஜிடிஆர்பிக்கு. இதுலேயும் வந்துருக்கு பாருங்கள். ரிசர்ச் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன், எத்திக்கல் இஷ்யூஸ் இன் ரிசர்ச், மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஹைப்போதிசிஸ் கேட்டிருக்காங்க. அண்டு தேர் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் கேட்டிருக்காங்க.
ஓகே. டூல்ஸ் ரிசர்ச் கொஸ்டினரி நம்மளுக்கு ஒப்பினரிஸ், இன்டர்வியூஸ் அண்ட் அப்சர்வேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க. சோர்ஸ் ரிசர்ச் பண்ண சோர்ஸ் இருக்காங்க. சோர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இன் லிட்ரேச்சர்ஸ் ரிசர்ச், லைப்ரரி, ரிசர்ச் டேட்டா பேஸ், இன்டர்நெட்டு, சர்ச் இன்ஜின்னு, ஆன்லைன் ஜேர்னல்ஸ், நோட் டேக்கிங் அண்டு கிரிட்டிக்கல் ரீடிங் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சாம்பிளிங் டெக்னிக், ப்ராப்பர்ட்டி, நான் ப்ராப்பர்ட்டின்னு என்ன கேட்டிருக்காங்க. டேட்டா டைப்ஸ் அண்ட் கலெக்ஷன் மெத்தட், டேட்டானா என்ன, அதை எப்படி டைப் என்ன டைப்லாம் கலெக்ட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. என்ன டைப் இருக்குது, அதை எப்படி கலெக்ட் பண்ணலாம் கேட்டிருக்காங்க. நார்மல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கர்வ் அண்டு கிரேடிங் ஸ்கேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ், தேர் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூஸிங் இன் தி ரிசர்ச் அப்ளிகேஷன் ஆஃப் பாராமெட்ரிக் அண்ட் நான் பாராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக் டெக்னிக் இன் ரிசர்ச் கேட்டிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸ்டாட்டிஸ்டிக் பேக்கேஜ் ஆஃப் டேட்டா அனலைஸ் ஆஃப் SPSS கேட்டிருக்காங்க. இமெயில், ரிசர்ச் இன்ஜின்ஸ் அண்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. MS ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ரொஃபஸல் ரிப்போர்ட் அப்ஸ்ட்ராக்ட், இது வந்து நம்ம ரெடி பண்ணுற பற்றிலாம் கேட்குறாங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணி பேப்பர் ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 9th யூனிட் பாருங்கள். டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் டைப்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். கிரிட்டீரியா ஆஃப் செலக்டிங் ஆஃப் ஆன் அப்ராப்ரியேட் டெஸ்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் டெஸ்டிங் ப்ரோக்ராம், எப்படி டெஸ்ட் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு, construction and standard now and skill test for fitness, physical fitness, motor fitness, motor ability and motor educability, health related fitness டெஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து டெஸ்ட் ஃபார் ஃபிட்னஸ் காம்பவுண்ட்ஸ் பாருங்கள். ஸ்ட்ரென்த் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, என்ட்ரன்ஸ் எப்படி, ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி, ஸ்பீட் எப்படி, அடுத்து கோஆர்டினேட் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ் டெஸ்ட், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஃபுட்பாலு, ஹாக்கி, டென்னிஸ் அண்ட் வாலிபாலுக்கான டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட் பாருங்கள். லேண்ட்மார்க் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் பாடி சிகமெண்ட்ஸ், நம்ம பாடியோட ஒவ்வொரு பார்ட்டையும் மெஷர் பண்ணுறது ஆந்த்ரோபோமெட்ரிக் வேரியபிள். அதான் பாருங்கள். ஹைட்டு, சிட்டிங் ஹைட்டு, வெயிட்டு, டயாமீட்ரு, சர்க்கமெண்ட்ஸு, ஸ்கின் ஃபோல்டு, பாடி, இதெல்லாமே ஆந்த்ரோபோமெட்ரிக்னா பாடியில் இருக்க ஒரு பார்ட்டை மெஷர் பண்ணுறது. அடுத்து பாருங்கள் சொமட்டோடைப் அண்டு ஃபோச்சர் எவாலுவேட்டிங் டெக்னிக்கு. ஓகே. அடுத்து பாருங்கள் டெஸ்டிங் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் ஃபினாமினன்ஸ். ஃபிசியாலஜிக்கல் ஃபினாமினன்ஸ்னால் ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ப்ரீத்திங் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், வைட்டல் கெப்பாசிட்டினா என்ன, ஹார்ட் ரேட்னா என்ன, பல்ஸ் ரேட்னா என்ன, பாடி டெம்பரேச்சர்னா என்ன, அண்ட் பாடி காம்போசிஷனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ஃபிசியாலஜி டெஸ்ட் ஃபார் சைக்காலஜிக்கல் வேரியபிள் இருக்கும். ஆன்சைட்டி, அகர்ஷன்ஸ், ஆன்சிட்டி, அக்ரஷன் அண்ட் டீம் கோகிஷன், அச்சீவ்மெண்ட், மோட்டிவேஷன், மென்டல் டஃப்னஸ் அண்ட் செல்ஃப் எஃபிஷியன்சி இப்படிலாம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் யூனிட்டாக பாருங்கள். 10ஆம் யூனிட் கேட்டிருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல்ஸ் அண்ட் தியரி, ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், கைடிங் பிரின்சிபல்ஸ் ஃபார் ஆர்கனைசேஷன் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் இன் இன்ஸ்டியூஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, அப்ஜெக்டிவிட்டிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், செல்ஃப் அப்ரைசல், communication skills and time management, essential skills and administration, financial management and objectivities, purpose and principles and scope, planning and preparation of budget, mechanics and purpose of and auditing, சூப்பர்வைசன் பற்றி கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவிட்டிஸ், பிரின்சிபல்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சூப்பர்வைசனு, டெக்னிக்ஸ் ஆஃப் சூப்பர்வைசனு, டூட்டிஸ் அண்ட் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சூப்பர்வைசன் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபேக்கல்ட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி, பிளானிங், ப்ரொசீஜரிங் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஃபெசிலிட்டிஸ், பிளானிங் அண்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள். ரோல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேனேஜர், இன்டர்பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங், managerial skills, technical, human and conceptual qualities and qualification of sports manager, event manager. It is principles, planning, checklist, rehearsal, itinerary, execution, reporting and follow procedure of an event. அடுத்து பாருங்கள் பப்ளிக் ரிலேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் relation in physical education and sports, mass media, communication and publicity, qualification of public relation officer பாருங்கள். இவ்வளோ பார்த்துட்டோம். இவ்வளோ இருக்குது.
நான் இப்போ தான் சிலபஸை பார்த்துட்ருக்கேன். இதுக்கு தகுந்து இன்னும் ஒவ்வொரு வீடியோவாக நான் எடுத்து அடுத்து உங்களுக்கு போடலாம்னு இருக்கேன். ஓகே, நெட் எக்ஸாம் படிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா படிங்க. நெட்டு வந்து எலிஜிபிள் டெஸ்ட் தான். டிஆர்பி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு நெட்டு எழுதி நம்ம கிளியர் பண்ணி பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஹெச்டி அட்மிஷன் போடலாம். அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் எடுத்தால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான். ஒரு குறிப்பிட்ட அதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமான மார்க் எடுத்தோம் அப்படின்னா அவன் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறத விட அதிகமாக மாட்டோம்னா ஜேஆர்எஃப் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கைஃபண்ட் கிடைக்கும். பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தயங்காமல் படிக்கலாம். நான் படிக்கிறது வந்துட்டு என்றைக்கும் வீண் போகாது. இன்றைக்கி படித்தா அவங்களுக்கு நாளைக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்துட்டு நான் பேப்பர் 1க்கான சிலபஸ் போடுறேன். அடுத்து வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடான ஒவ்வொரு டாபிக் இப்போ சாம்பிளிங் டெக்னிக் இருக்குன்னா அந்த சாம்பிளிங்னா என்ன, சாம்பிளிங் டெக்னிக்னா என்ன, அது என்ன டைப் இருக்குது, அப்போ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்ன, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்ன அப்படின்ற மாதிரி வீடியோவை நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொருதாக எடுத்து நான் போடலாம்னு இருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஒர்க்கு விஷயமா அப்படி போனோம் அப்படின்னா அதை மறந்து அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு